الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي هن أم الكتاب وأخر متشابهات فأما الذين في قلوبهم زيغ فيتبعون ما تشابه منه بسم الله الرحمن الرحيم الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم واتبع سبيل من أناب إلي கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய சிறப்பான இந்த ஷரியத் விளக்க கூட்டத்தினுடைய தலைவர் எங்கள் மஜ்லிஸ் உலமா சபையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஹதரத் அவர்களே, சுருக்கமாக அதே நேரத்திலே சொல்ல வேண்டிய கருத்துக்களை மிக தெளிவாக சொல்லி அமைந்து வரவேற்புரையாற்றிய எங்களுடைய செயலாளர் அலிஹசன் ஹதரத் அவர்களே, மக்ரிபுக்கு பின்னாலே மிக சிறப்பான முறையிலே வேதனையை உணர்ச்சியாக வெளிப்படுத்தி சொல்ல வேண்டிய கருத்துக்களை மிக தெளிவாகவும் அழுத்தமாகவும் சொல்லி அமைந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமையான நண்பர் சங்கைக்குரிய ஹைதர் அலி ஹதரத் அவர்களே, இங்கே ஏராளமான உலமாக்கள் வந்திருக்கிறார்கள், கண்ணியமிக்க பெருமக்கள் இருக்கிறார்கள், அருமையான இளைஞர்கள் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் உங்கள் எல்லோரையும் வரவேற்றவனாக என்னுடைய வார்த்தைகளை நான் தொடங்குகிறேன். சலாம் சொல்லும் பொழுது பதில் சொல்வது வாஜிப் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் கவனிங்க இந்த விஷயத்தை, சும்மா பயான் அப்படிங்கிறது இல்லை, சில விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சுக்காங்க பெருமக்களே. இப்போ சில ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னால ஒரு கூட்டம் போட்டாங்க, இறுதி நபித்துவ கூட்டங்கிற பேர்ல. அதை பத்தி ஒன்றும் பேசல, பூரா நபிமார்கள், வலிமார்கள், இமாம்கள், அசர்த்துமார்கள், ஆலிம்கள் பூரா எல்லாத்தையும் திட்டி எப்ப உள்ளது போல எல்லாத்தையும் திட்டி பேசினாங்க. பெருமக்களே, அடிப்படையாக நாம் ஒரு விஷயத்தை, சில விஷயங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்ம இமாம்களை பின்பற்றுவது சம்பந்தமாக நாம சில விஷயங்களை தெளிவாக விளங்கிக்கிறோம். பின்பற்றுவது 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று கொள்கைகள், இன்னொன்று தெளிவாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டவைகள், மூன்றாவது தெளிவாக சொல்லப்படவில்லை, ஆய்வு செய்து எடுக்க வேண்டும். இது இமாம்களை நாம எதிர பின்பற்றுறோம்னு சொன்னா தெளிவாக சொல்லப்படாத, ஆய்வு செய்து எடுக்க வேண்டிய இந்த 3வது விஷயத்தில் தான் பின்பற்றுகிறோம். கொள்கைகள் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் முகத்தொழுது 4 ரக்காத் எந்த இமாமையும் கேட்க வேண்டியதில்லை, அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தெளிவாக சொல்லப்படாத விஷயங்களை, அதற்குள்ள தகுதி உள்ளவர்களை பின்பற்றலாமா? அதற்கு ஆதாரம் இருக்கிற மார்க்கத்தில் அதை குர்ஆன் சொல்கிறதா என்றால் எத்தனை ஆயத்துக்களை சொல்ல வேண்டும்?
சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் அல்லாஹ் சொல்வான், யா அல்லாஹ் எங்களுக்கு சிராத் முஸ்தகீமை தா என்று சொல்லிவிட்டு சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் உன் அருள் பெற்ற நன்மக்கள் நடந்த பாதையிலே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சாலிஹீன்களுடைய பாதை நாம எப்பொழுதுமே ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவிலே உள்ள செய்திதான். அதே போல குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 9வது அத்தியாயம் 100வது வசனத்திலே சொல்வான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். நன்மக்களான முன்னோர்கள். சில பேருக்கு அல்லாஹ் தஆலா மண்டையில ஒரு குட்டி சொல்றான். அப்படி சொல்ற மாதிரி அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முஹாஜிர்கள் அன்சாரிகள். என்ன முன்னோர்கள்னு சொன்னா கூட அது யாரையும் சொல்றாங்கன்றாங்க. அல்லாஹ் தஆலா குறிப்பா சஹாபிகள் என்று சொல்கிறான். நாங்கள் சஹாபிகளை பின்பற்ற மாட்டோம். யாருக்கு பதில் சொல்றீங்க? அல்லாஹ்வுக்கா? அல்லாஹ் சொல்கிறானே, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முன்னோர்களான நன்மக்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகள் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் அவர்களை பின்பற்றியவர்கள் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் சொல்றானே. அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு இல்லை என்பதை உங்கள் வாயினாலேயே சொல்ல வேண்டும். நாங்கள் சஹாபிகளை மதிக்கிறோம், பின்பற்ற மாட்டோம். அல்லாஹ் தஆலா பின்பற்ற சொன்னான், அது என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்லுகிறான். சில பேருக்கு ஆயத்தை ஓதினா கூட ஆயத்தான்னு கேட்கிறான். நம்பர் சொன்னா அவனுக்கு விளங்குது, நம்பர் கூட்டம் அவனுக்கு ஆயத்தை கூட தெரிய மாட்டேங்குது. அதனால நான் நம்பர் சொல்கிறேன். 9வது அத்தியாயம் 100வது ஆயத்து அல்லாஹ் குர்ஆன் சொல்லி, என்ன நான் ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அல்லாஹ் தஆலா சஹாபிகளை பின்பற்றும் குர்ஆன்ல சொல்றான். அப்படி இருக்கவே செய்யாதுங்கிறான். ரெண்டாவது அப்படி இருக்கவே செய்யாது. பிள்ளைகளுக்கு தெரியாதுன்னு சொல்லு, குர்ஆன் ஆயத்தை மறக்காத. அதனால ஆயத்தை சொல்கிறோம். ஒத்தபி சபீல மன் அனாப இலைய 31வது அத்தியாயம் 15வது ஆயத்து. யார் என்பால் மீறுகிறார்களோ அப்படிப்பட்ட நன்மக்களை பின்பற்றுங்கள். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் சரியாக விளக்கம் இல்லாதவர்களாக இருந்தால் விளக்கமுள்ளவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். 16:43 சொல்லுங்க. உட்கார்ந்துங்க, சேர்ல உட்காந்து நிக்கிறவங்க உட்காந்துக்காங்க. ஆளுக்கு தோத்து வந்து உட்கார்ந்து வசதியா இருக்கு. பெருமக்களே, ஆயத்து நிறைய இருக்குது. நான் இப்ப அவங்க சம்பந்தப்பட்ட அவங்க குர்ஆன் நான் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக நான் அந்த விஷயத்தை இடையில விட்டுட்டேன். ஏன்னா இப்போ தனி குர்ஆன் ஆயிடுச்சு. தனி குர்ஆனுங்க சமுதாயத்துல இவங்க செய்யற இந்த செயல்களை ஒரு பிஜேபிக்காரன் செய்தாச்சுன்னு சத்தம் போடுவோம் நம்ம. ஆனா பேரு இவன் அப்துல்லா அப்துல்லாமா செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டான். அதனால நாம உடனே தவிர இல்லைன்னு இந்த சமூகம் ஒட்டுமொத்தமும் எதிர்த்து நின்றிருக்கும். பேர் வச்சுக்கிட்டு அதனால நீ தப்பிச்ச. ஒரு பிஜேபிக்காரன் செய்ய முடியாத அயோக்கியத்தனத்தை, அவர்கள் செய்யாத சமூக விரோத செயல்களை மார்க்கம் என்ற பெயரால் செய்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் என்ற பெயரால் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமக்களை நான் சொல்கிறேன், அதுக்கு வந்துட்டு நான் முடிச்சிருவேன். அது வேற சம்பந்தமா நான் சம்பந்தமா சொல்றேன். பெருமக்களே, எத்தனை ஹதீஸ் வேண்டும்? அப்ப அதுல கேட்கிறாங்க, இவங்க பல இடங்கள்ல கேட்கிற கேள்வி, குர்ஆன் 1, ஹதீஸ் 1, மார்க்கம் 1, ரசூலுல்லாஹ் 1, எதுக்கு இமாம் ஷாஃபி, எதுக்கு இமாம் ஹனஃபி? நல்ல கேள்வி. அப்படியும் எங்களை சொல்லிட்டு நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படி எங்களை சொன்னீங்க இல்லையா? நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? துன்யால எங்கேயுமே 4 பேர் தான் கொண்டாடுறாங்க. நம்ம ஊர் 4 பேர் தான் கொண்டாடுறாங்க. 4 பேர் தான் கேட்கறவங்க ஆச்சரியப்படுறாங்க. இதை விட இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த வருஷம் ஹஜ்ஜில ஜித்தாவில் சில பிள்ளைகள் நேற்று சொன்னாங்க, ஊர்ல 4 பெருநாள் கொண்டாடுறது இல்லை சத்து, நம்ம ஊர்ல இருந்து வந்து 5-6 பேரு துன்யா பூரா சேர்ந்து ஒரு நாள் அரபா கொண்டாடுது. இவன் ஒரு நாளைக்கு முன்னால போய் அரபால இருந்துட்டு வந்துட்டான். துன்யாவில் அவ்வளவு பேர் பாலா போனவன், துன்யாவில் அவ்வளவு ஹாஜிகளும் தப்பு செய்கிறார்கள். இவங்க அரபா ஒரு நாளைக்கு முன்னாலே கண்டுபிடிச்சு வந்து போயிட்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சமாவது வேணுமா இல்லையா? சரி, அவங்க கேட்கிறாங்க, குர்ஆன் 1, ஹதீஸ் 1, மார்க்கம் 1, தீன் 1, ஹதீஸ் ரசூலுல்லாஹ் 1, நீங்க என்னங்க 4? நல்ல கேள்விதான். கேள்வி நல்ல கேள்வி. ஹதீஸ்ல வரும், அபூதாவுதுல வருது, திருமதியில வருது. எல்லாத்துக்கும் நம்பர் பார்க்க தெரியும். நாங்க ஹதீஸ் கிதாபும் பார்க்கிறோமே தவிர நம்பர் தெரியல. தேவைப்பட்ட அண்ணன் சொல்லிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 2 சஹாபிகள் வருகிறார்கள். யார் அவங்கன்னு சொன்னா, தயம்மம் செய்து தொழுதவர்கள். ஒரு ஆள் தயம்மம் செய்து தொழுதுட்டாங்க. தண்ணி இல்லாதனால தயம்மம் செய்து தொழுதுட்டாங்க. அப்புறம் தண்ணி வந்துருச்சு. வந்த பிறகு இந்த 2 பேர்ல ஒரு ஆள் என்ன செய்றாங்கன்னா,
தண்ணி இல்லாம இருந்ததுனால தயமம் செய்து தொழுதோம். இது தண்ணி வந்துருச்சு, அதனால தண்ணி செய்து ரெண்டாவது தொழுவிட்டார். இது இந்த 2 பேரும் சல்லாசிலிருந்து வர்றாங்க. ஒரு ஆள் சொன்னாங்க, நான் தயமம் செய்து தொழுவிட்டேன், பிறந்தாலும் தொழுவ முடிஞ்சிருச்சு, அதனால நான் 2வது தொடரல. இது 2வது தொழுதார். எது சரின்னு கேட்கிறாங்க. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ஐயும் சரி கண்டாங்க. அசபத்த சுன்னத்தை யார் தயமம் செய்து தொழுதாரோ 2வது தொடர்லையோ அவரை பார்த்து சொன்னாங்க, சுன்னத்திற்கு நேர்பாடாக என் வழிக்கு நேர்பாடாக நீங்கள் நடந்திருக்கிறீர்கள். இவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினாங்க. உங்களுக்கு 2 கோல் இருக்குதுங்க அப்படின்னு பாராட்டினாங்க. 2ஐயும் சரி கண்டார்கள், குறை சொல்லவில்லை. 2 சரியானதா இல்லையா? 2 கருத்து என்பது மார்க்கத்தில் சரியானதா இல்லையா? அதே போல புகாரில ஒரு ஹதீஸ் வருது. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு பின்னால் யார் கலீஃபா என்று நான் நிர்ணயித்தாலும் சரி, யார் என்று நிர்ணயிக்காவிட்டாலும் சரி, 2ம் சரிதான். அம்மா அன இதா லம் அஸ்தக்லிஃப் ஃபைன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யஸ்தக்லிஃப். எனக்கு பின்னால யார் கலீஃபா நான் நியமிக்கலன்னா அதுவும் சரிதான். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பின்னால யார் கலீஃபான்னு குறிப்பிட்டு சொல்லல. எனக்கு பின்னால் இன்னார்தான் கலீஃபா என்று நான் குறிப்பிட்டு சொன்னால் அதுவும் சரிதான். ஃபைன் அபூ பக்கரின் கத் இஸ்தக்லஃப. சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனக்கு பின்னால் கலீஃபா யார் என்று நியமித்தார்கள், சொன்னார்கள். இப்படி சொன்னாலும் சொல்லுவார், ரசூலுல்லாஹ்க்கு மாத்திரம் அபூபக்கர் தான் சொன்னாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவான். பெருமக்களே, புகாரில வருது. அதே மாதிரி ஹதீஸ்ல புகாரில வருது, முஸ்லிம்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு கூட்டத்தார சொல்லி அனுப்புனாங்க, நீங்க பனு குறைலா என்ற கூட்டத்தாரிடத்துல போய் அங்க வரி வசூல் பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு கூட்டத்தை அனுப்புறாங்க. அனுப்பும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அசர் தொழுகையை நீங்கள் பனு குறைலா என்ற கூட்டத்தாரிடத்தில் சென்றுதான் தொழ வேண்டும்னு சொன்னாங்க. நான் துசல்லி என்ன அசர இல்லா ஃபீ பனு குறைலா, பனு குறைலா என்ற கூட்டத்தாரிடத்திலே சென்று நீங்கள் அசர் தொழுவீங்கள்னு சொன்னாங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுதே அசருடைய நேரம் வந்துருச்சுங்கிறது மாத்திரமல்ல, நேரம் முடிய போகுது. அப்ப சஹாபிகள் சொன்னாங்க, நம்ம வேகமா போகணுங்கிற கருத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் அங்க போய் தொழுங்கன்னு சொன்னாங்களே தவிர அசர் கலாவாக்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம். சஹாபிகள் இன்னொரு கூட்டம் சொன்னாங்க, இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு இல்லையா, அதனால நம்ம கலா வானாலும் சரி அங்க போய் தான் தொடங்கணும்னாங்க. சஹாபிகள் 2 வருகிறார்கள். ஒரு கூட்டம் அங்க தொழுச்சு, இன்னொரு கூட்டம் அங்க போய் தொழுதாங்க. 2 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் 2 பேரையும் பார்த்து சொன்னார்கள், அஸபத்துமா, 2 பேரும் சரியாகத்தான் செய்தீர்கள்னு சொன்னாங்க. மாறுபட்ட கருத்துக்கள் சரியாகுமா இல்லையா? நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்குது, வரலாற்று நிகழ்வுகள் இருக்கிறது, சஹாபிகளுடைய செய்திகள் இருக்கிறது. பெருமக்களே, அது மாதிரி மாற்று கருத்துக்கள் என்பது சரியாக என்பதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அல்லாமா ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய திராசுல் ஸஹப் என்ற கிதாபில் ஒரு செய்தியை சொல்வாங்க. வரலாற்றுக்காக நான் சொல்கிறேன். ஆயத்தை சொன்னேன், மாறுபட்ட கருத்துக்கள் வரலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருடைய தீர்ப்பு விளக்கி சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி ஒரு வரலாறை சொல்வதாக இருந்தால் அல்லாமா ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திராசுல் ஸஹப் என்ற கிதாபில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஒரு சஹாபி கோபத்தில் ஒரு சத்தியம் பண்ணிட்டார், லா அகரு ஜௌஜதி ஹீனன், என்னுடைய மனைவியிடத்தில் ஒரு ஹீன் நான் வீடு கூட மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டார். ஒரு ஹீன் சத்தியம் பண்ணிட்டு அப்புறம் யோசிக்கிறாரு, ஹீன்னா என்ன? ஹீன்னா ஒரு காலம், இந்த காலத்தின் அளவு என்ன என்பதை அதற்கு பிறகுதான் யோசிக்கிறார். அதற்கு பிறகு செய்யணும் அபூபக்கர் சித்திக் தான் அவங்க சந்திக்கிறார். அவங்க சொன்னாங்க, முன்னாடி என்னுடைய மனைவி இடத்தில் ஒரு ஹீன் வீடு கூட மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டேன். ஹீன்னா என்ன அர்த்தம் கேட்கிறாங்க. சித்திக் அக்பர் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லவ் யஅலமுல் லதீன கஃபரு ஹீன லா யகுஃபூன அன் வுஜூஹிஹிம் நார். நரகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அந்த இடத்திலே கியாமத்தை பற்றி சொல்லும் பொழுது நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஹீன் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். எனவே ஹீன் என்று சொன்னால் கியாமத்தின் அர்த்தம். அது என்னுடைய மனைவி இடத்தில் ஒரு ஹீன் நான் வீடு கூட மாட்டேன் என்று சொன்னால் எதுவரை வீடு கூடக்கூடாது, கியாமத் வரை வீடு கூடக்கூடாதுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு மனசு வேதனை, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டோமே. சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க. அவங்கள சந்திச்சாலும் என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இப்படி மாதிரி என் மனைவியை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், ஒமத்தனாஹும் இலாஹி, உலகத்தினுடைய இந்த சுகம் இருக்கிறதே இதுவெல்லாம் மௌத் வரை. யாசீன்ல கூட வருது ஒமத்தனாஹும் இலாஹி. அந்த ஹீன் என்ற வார்த்தைக்கு மௌத்துன்னு அர்த்தம். அதனால மௌத் வரை நீங்க வீடு கூட முடியாதுன்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. கியாமத்திலிருந்து எங்க வந்திருக்குது, மௌத்துக்கு வந்திருக்கான 2 ஒண்ணுதான். வீடு கூட முடியாதுன்னா கியாமத்து என்ன, மௌத் என்ன. அதுக்கு பிறகு 2வது இவங்க அதில் செய்யணும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க.
அவங்களை சந்திச்சவன் அதற்கு உஸ்மான் தான் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், தூத்தி உக்குலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா. அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு பருவத்திலேயும் விளைச்சலை தருகிறது விளைநிலங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா ஹீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அந்த ஹீன் என்பதற்கு 6 மாசம்னு அர்த்தம். கியாமத்திலிருந்து மௌத்துக்கு வந்து 6 மாசம் ஆயிடுச்சு. நல்ல கவனிக்கிற எல்லாரும் ஆயத்தை சொல்கிறார்கள், எல்லோரும் ஆயத்தை சொல்கிறார்கள். மாறுபட்ட கருத்துக்கள் சரியாகுமா இல்லையா மார்க்கம் சொல்கிறது. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதற்கு அலிகல்லான்னு சந்திக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபசுப்ஹானல்லாஹி ஹீன தும்சூன வ ஹீன துஸ்பிஹூன். அல்லாஹ்வின் நல்லடியார்கள் காலையிலும் மாலையிலும் அவனை தஸ்பீஹ் செய்வார்கள். அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா காலை என்பதற்கு ஹீன் என்பதை பயன்படுத்துகிறான், மாலை என்பதற்கு ஹீன் என்பதை பயன்படுத்துகிறான். காலையில் சொன்னா மாலையில நீங்க வேலையை ஆரம்பிச்சுக்கலாம், சாயங்காலம் சொன்னா காலையில இருந்து ஆரம்பிச்சுக்கலான்ட்டாங்க. 4 கருத்துக்கள், 4 பெருமக்கள், 4 பேரும் ஆயத்தை சொன்னார்கள். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு போறாங்க. அப்பந்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, என் சஹாபிகள் வானில் மின்னும் நட்சத்திரத்தை போல யாரை பின்பற்றினாலும் நீங்கள் ஹிதாயத்தை பெற்றுவிட்டீர்கள். அவருக்கு இன்னொரு சின்ன சந்தேகம், யார சொல்ல இப்ப நான் எப்படி நடக்கிறது அதையும் சேர்த்து சொல்லிருங்களேன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க உங்க ஹாலை பார்த்தா இப்படிதான் தெரியுது, அலிகல்லான்னு சொன்ன விளக்கத்தை நீங்க எடுத்துட்டு போங்கன்னு ஸல்லல்லாஹு அதுக்கு வந்துட்டாங்க. நான் முடிக்க போறேன். பெருமக்களே, எதுக்காக சொல்ல வர்றோம்னா மாறுபட்ட கருத்துக்கள் சரியாகுமா அதற்கும் அடிப்படை இருக்கு, எல்லா காரியத்துக்கும் இருக்கு. இப்ப இவங்க என்னன்னு சொன்னா, இவங்க ஹால் என்னன்னு சொன்னா, இவங்களுடைய நிலை, இவங்க குர்ஆன் ஒன்று இருக்குது இல்லையா, ஒவ்வொரு ஆட்களுக்கு குர்ஆன், இவங்க ஒரு குர்ஆன், இவங்க வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. இவங்க குர்ஆனுடைய விசேஷம் அதை பூரா விளக்கி சொல்லணும். தனி நூலை போட்டுக்கிறார் சீதேவி. குர்ஆன் ஷரீஃபில எங்க எல்லாம் இன்ன அன்ன என்று வருகிறதோ அதற்கெல்லாம் அர்த்தம் செய்யக்கூடாது. குர்ஆன்ல இவருடைய குர்ஆன் எடுத்து பார்த்தா எங்க எல்லாம் இன்ன என்று வருகிறதோ அந்த இன்ன என்பதற்கெல்லாம் இன்ன இத்தத்த சுகூரி, இன்ன என்பதற்கு நிச்சயமாக, உறுதியாக, துடமாக அப்படி ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. குர்ஆன் ஷரீஃபிலே 100கணக்கான இடங்களிலே இன்ன அண்ணன் வருது. எந்த இடத்தில் இன்ன அண்ணன் என்ற வார்த்தை வந்தாலும் அதற்கு அர்த்தம் செய்யக்கூடாது. அந்த வார்த்தைகள் எல்லாம் தேவையில்லாதது. அதை சொன்ன வேற யாராவது பிஜேபி சொல்லி நம்ம விட மாட்டோம். இவன் பேர் வேற வச்சுக்கிட்டான், இவன் பேர் வேற வைத்துக் கொண்டான் என்ற காரணத்தினால் இந்த சமூகம் பொறுத்து கொண்டது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிற இன்ன அன்ன என்ற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் வைக்க வேண்டியதில்லை, அந்த வார்த்தை தேவையில்லாதது என்பது போல் சொன்னால் என்ன அர்த்தம்? எங்கே கை வைக்க வந்து விட்டார்கள்? அல்லாஹ் விமர்சிக்கிறது, நபிமார்களை விமர்சிக்கிறது, சஹாபிகளை விமர்சிக்கிறது. அதே மாதிரி குர்ஆன் ஷரீஃபில் சங்கமிக்க நபிமார்களை விமர்சனம். உதாரணமா 21-27 குர்ஆன்ல வந்து ஒரு ஆயத்து, செய்தனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம், செய்தனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், வலன் நூனி இன்ஹத முகாலிபன் ஃபதன்ன அல்லன் நக்திர அலைஹி. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறு சம்பந்தமா சொல்லும் பொழுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்தாங்க, போயிட்டாங்க. ஃபதன்ன அல்லன் நக்திர அலைஹி, அந்த வார்த்தைக்கு ஒரு தர்ஜுமா செய்றார். அந்த வார்த்தைக்கு இவருடைய குர்ஆன்ல ஒரு தர்ஜுமா செய்றாரு, ஃபதன்ன அல்லன் நக்திர அலைஹி, அவர் மீது நாம் சக்தி வர மாட்டோம் என்று நினைத்துக் கொண்டார். அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லை நூஹ் நபி நினைச்சாங்க. அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லை, அல்லாஹ் இயலாதவன் அப்படின்னு நினைச்சாங்க. அல்லாஹ் இயலாதவன் நினைச்ச உடனே குஃப்ர் வந்துருங்க, உடனே காஃபிராயிருவார். ஒரு நபி அவர்கள், அந்த நபியை பார்த்து இவர்கள் சொல்லக்கூடிய வாசகம், அவர் நினைத்து குர்ஆனை தர்ஜுமா செய்றாங்க. அவர் நினைத்துக் கொண்டார் நாம் அவர் மீது சக்தி வர மாட்டோம், நமக்கு சக்தி இல்லை என்று கருதி கொண்டார். அது என்ன விளக்கம் சொன்னா, அந்த வார்த்தைக்கு கதிர் என்ற வார்த்தை, அந்த அந்த அல்லன் நக்திர என்ற வார்த்தை கதிர் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வந்தது என்றுதான் நம்முடைய பெருமக்கள் சொல்கிறார்கள். இவர் என்ன சொல்றாருன்னா, குதிரத்துங்கிறதுல வந்துச்சு, சக்தி வர மாட்டோம்னு அர்த்தம் வைக்கிறார். நாம என்ன விளக்கம் சொல்றோம் சொன்னா, நாம் அவர்களின் மீது நெருக்கடியை ஏற்படுத்த மாட்டோம் என்று கருதி கொண்டார்கள். நீங்க வயிற்றுல போய் அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் அவருக்கு வராது என்று கருதி கொண்டார்கள். அப்படி நெருக்கடி ஏற்படுத்த மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார்கள் என்றுதான் நம்ம அடக்கம் சொல்றோமே தவிர, இவங்க அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லைன்னு யார் நினைச்சாங்களா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க. நபிமார்களை அல்லாஹ் இயலாதவர் என்று ஒரு நபி நினைத்தால் குஃப்ர் வந்து விடாதா? அந்த நேரத்தில் குஃப்ர் வந்து விடாதா? பெருமக்களை
வசிக்க வேண்டும். அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு விஷயத்தை அதுக்கு தலைப்பு என்னன்னு சொன்னா தாவூத் நபி செய்த தவறு. தலைப்பு என்னங்க? மக்களுக்கு சாதாரணமா நினைக்காதீங்க இந்த விஷயங்களை எல்லாம். நபிமார்கள் பாவம் செய்கிறார்கள் சொன்னால் நமக்கு வழிகாட்டிகளாக அல்லாஹ் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல அவர்கள். தாவூத் நபி செய்த தவறு, தாவூத் நபி பேரால இவங்க கண்ட கட்டுக்கதைகள் எல்லாம் தஃசீர்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. நான் சொல்றேன் இது சரி. என்ன சொல்றாரு? மன்னராக இருந்ததால் அரண்மனையை விரிவுபடுத்துவதற்காக சாதாரண மக்களுடைய நிலத்தை கையகப்படுத்துவது போன்ற தவறை செய்திருக்கலாம். நில அபகரிப்பு செய்யலாங்களா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நில அபகரிப்பு மோசடி இப்போன்னு என்னதை கைது பண்ணிட்டு இருக்காங்க. நில அபகரிப்பு யார் செய்யறாங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் செய்தாங்களா என்று இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய குர்ஆன் என்ற பெயரால் வெளியிட்டிருக்கக்கூடிய, ஏன்னா அவங்க வச்சிருக்கிற பேர் குர்ஆன் தான். இது பேர் திருக்குர்ஆன் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு எல்லாம் இல்லை, அவங்களுடைய குர்ஆன் இதுதான். அதில் அவர் மொழிபெயர்ப்பு இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிலத்தை வாசகத்தோடு வேற எதுவும் சொல்லல. மன்னராக இருந்ததால் அவருடைய அரண்மனையை விரிவுபடுத்துவதற்காக சாதாரண மக்களின் நிலத்தை கையகப்படுத்தியது போன்ற தவறை செய்திருக்க கூடும். கூடும்னா எங்கிருந்து எடுத்தீங்க இந்த செய்தியை? நீ சொல்லி விளக்கம் இல்லையா? இதற்கு ஏதாவது அடிப்படை வேண்டாமா? நிலத்தை கையகப்படுத்தி இருக்கக்கூடிய தவறை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் செய்திருக்க கூடும் என்ற ஒரு அபாண்டத்தை சொல்வதாக இருந்தால் அதற்கு அடிப்படை வேண்டாமா? ஹதீஸ்ல அப்படி இருக்கிறதா? ஆயத்தில் அப்படி இருக்கிறதா? அப்படி சொல்வதற்கான அந்த திராணி எங்க இருக்கிறது? அதற்குண்டான நிலை என்ன? மக்களே, குர்ஆன்ல கை வச்சாங்க, ஹதீஸில் கை வைத்தார்கள். ஒரு சகோதரர், அவங்க சகோதரர் ஒரு 60 தடவை நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது அவர் செய்வனா இருந்தார். எனக்கு தெரியாது இவர் அந்த கூட்டம். முதல்ல ஒரு கிராத்து போட்டார். சரி, கிராத்து ஓடி போய் கேட்டுக்கிட்டே இருந்தார். அப்புறம் பார்த்தா ஒரு நாளை பேச்சு வருது. ஆஹா, அவர் சொன்னாரு பேச்சுல நாங்க குர்ஆன் ஹதீஸுக்கு மாத்தமா ஒரு சின்ன செயல் எங்கள்கிட்ட இருக்கிறதாக நீங்க நிரூபிக்க முடியுமா, சொல்ல முடியுமா? எத்தனை சொல்லணுங்க? எத்தனை சொல்லணுங்க? ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, நான் இப்ப என்ன செய்வர தௌபா செய்து வந்துடுறேன். நான் என்ன உடனே சொல்றதுக்காக இல்லைன்னா நீ கேட்கறதுக்காக உடனே சொல்றேன். உடனே சொல்றேன். ரமலான் மாசத்துல முதல் 20 நாளும் இஷா தொழுத உடனே தொழுறீங்க. தராவீங்கிற பேர்ல இன்னொரு பேர்ல கேட்டிருக்காங்க தொழுறீங்க. இஷா தொழுத உடனே தொழுறீங்க. 20வது ராத்திரிக்கு பின்னால வேன் அடிச்சு, பரவல் கூட வேன் அடிக்கிறது கிடையாது, வேன் அடிச்சு சாமத்துல தொழுறீங்க. 20 நாட்களும் இஷாவுக்கு பிறகு தொழுவதும் 20 நாளைக்கு பின்னாலே நடிச்சாமத்தில் தொழுவதும் எந்த நபியின் சுன்னத்து? நாங்கள் லைஃபான ஹதீஸா இருந்தா கூட எங்களுக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. நாங்க நீ லைஃபான ஹதீஸை கூட கொண்டு வந்துரு, நான் உங்க கொள்கை சொல்றேன். நீங்க நபி வழிதான சொல்றீங்க. முதல் 20 நாள் சில பேர் தொட்டியை மட்டும் கலத்தல்ல, உள்ளவனையும் கலத்தி வச்சிருக்கிறான். அவனுக்காண்டி நான் கேட்கிறேன் இந்த விஷயத்தை. பொருட்களை யோசிக்க வேண்டும். இது குர்ஆன், இது ஹதீஸ், இது நம்முடைய தீன், இது ஏதோ விளையாட்டாக பேசக்கூடிய காரியம் இல்லை. அதனால இது விஷயத்துல விளங்கும். நீங்க நபி வழியும் சொல்றீங்களே, முதல் 20 நாளும் இஷாவுக்கு பிறகும் கடைசி 10 நாளும் சாமத்துல தொழுகிறதுக்கு எங்க ஹதீஸ்ல இருக்கு? ஏதாவது ஒரு பலகீனமான ஹதீஸ். நாங்க நீங்க எப்படி செய்வீங்க? நாங்க அதற்கு அவர்கள் பிரிந்து கொண்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள், ஒரே இமாமின் கீழ் அவர்கள் தொழ வைக்க சொன்னார்கள், நாங்க தொழுகிறோம் இஷாவுக்கு பிறகு. எங்களுக்கு அதற்கு உமர்தான் பின்பற்றலாமே. ஏன்னா உமர்தான் நான் போற வழியில செய்தான் வரமாட்டான். உமரல்லாவுக்கு ஹதீஸ் புகார்ல இருக்கு. உமரல்லாவுக்கான போகக்கூடிய அந்த பாதையில யாரும் வரமாட்டான். நீங்க அங்க வரமாட்டீங்க, எங்களுக்கு தெரியும். ஏன்னா உமரல்லான்னு இருப்பாங்க. வேண்டாம், நீங்க உமரல்லாவுக்கான தள்ளி இருக்காரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஏதாவது ஒன்றை செய்ய அவர் உடனே செய்தார்னா போன் அடிச்சா அங்கிருந்து அவர் சொன்னாரு, கார் ஓட்டிட்டு இருக்கேன், நீங்க இடையில நிறுத்தி நான் டீ குடிக்கும் போது போன் அடிச்சுக்கிறேன். நாங்க தெளிவா சொல்லிடுவாங்க, நீங்க சொல்லி பார்ப்போம். அப்புறம் 1 மணி நேரம் ஆச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கேயோ ஒதுங்கி போய் என்ன பேசினாரு, என்ன பேசினாரு வச்சாலும் தெரியல. இப்படி ஆட்டியெல்லாம் பேசாதீங்க உட்காந்துருக்காரு. இப்படி ஆட்டியெல்லாம் பேசாதீங்க. அவங்க அப்படித்தான் நம்மள ஒரு மாதிரி எங்கேயாவது தள்ளிட்டு போயிடுவாங்க. ஒண்ணு நம்பி ஒரு கூட்டம்ல வந்திருக்கிறான்.
நீ குர்ஆனை சொல்றேங்கிற பேர்ல, ஹதீஸை சொல்றேங்கிற பேர்ல உன் பின்னால ஒரு கூட்டங்க நிக்கிறான். ஹதீஸை சொல்ல வேண்டாமா அவர்களுக்கு? இஷாவுக்கு பிறகு ரமலான் அப்படி செய்யறாங்களா இல்லையா? நம்மள அப்படி செய்யறாங்களா இல்லையா? இஷாவுக்கு பிறகு 20 நாளும் இஷாவுக்கு பிறகு கடைசி 8 நாள் சாமத்துல. இதுக்கு எங்க ஹதீஸ் இருக்கு? நீங்க ஹதீஸை தான் நாங்க பின்பற்றுறீங்கன்னு சொன்னதுக்காக வேண்டி அப்படி இல்லை என்பதற்கு எனக்கு நிறைய சான்று இருக்குது. நான் உதாரணத்துக்கு ஒண்ணே சொல்றேன். ஹதீஸ்ல என்ன இருக்குது? ஹதீஸ்ல என்ன இருக்குன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலே ரமலானுடைய மாதத்தில் 23வது இரவில் வந்தார்கள். வந்து அவங்க தொழு வச்சாங்க. 23ல வந்து தொழு வச்சாங்க. 24ல தொழ வைக்கல. நான் அந்த ஹதீஸை விரிவா சொல்லல. வேணா அபூ தாவூதுல 1167வது ஹதீஸ், நஸஈல 1347வது ஹதீஸ், அதே நஸஈல 1587வது ஹதீஸ்ல இருக்குது. என்ன ஹதீஸ்ல இருக்குது? ஹதீஸ் நம்பரையும் சொல்லிட்டு கிதாபையும் சொல்லிட்டேன். ஹதீஸ்ல என்ன இருக்கு? ஸல்லல்லாஹு 23வது நாள் வந்தாங்க. ஸல்லல்லாஹு தொழு வச்சாங்க. 24வது நாள் தொழு வைக்கல. 25வது நாள் வந்தாங்க. அப்ப தொழு வச்சாங்க. 26வது நாள் தொழு வைக்கல. 27வது நாள் எல்லோரையும் சேர்த்து 27வது அன்னைக்கு எல்லோரையும் சேர்த்து 25 அன்னைக்கு வரணும், 26க்கு வீட்டு போயிடணும், 27 அன்னைக்கு விடிய விடிய தொழணும். இதான் நபி வழியினுடைய செய்தி. நீங்க பின்பற்றுறீங்களே, இது எந்த வழி? இது எந்த வழியில் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? மதுஹபை ஒரு மனிதன் விட்டால் 3 காரியங்கள் ஏற்பட்டுவிடும். பெருமக்கள் சொல்வார், இமாம்களை, சாலிஹீன்களை, மதுஹபை ஒரு மனிதன் விட்டால் 3 சோதனை வரும். ஒன்று, சாலிஹீன்களை என்னுடைய கண்ணியத்தை உன்னுடைய கல்விலிருந்து அல்லாஹ் எடுத்துருவான். முதல் சோதனை எடுத்துட்டானா இல்லையா? சில பேர் இன்னைக்கு முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானின்னு சொன்னா, அட்டியாப்பா இவன் பேய் பிடிச்ச மாதிரி இருக்கான். நீங்க பட்னார் சார் பெரிய அடிக்கடி சொல்வா, சில பேய்க்கு வந்து முஸம்மில் ஓதுனா ஓடும், முஸம்மில் ஓதுனா அந்த பேய் கிளம்பும். சில பேய்க்கு வந்து யாசீன்லாம் ஓதுனா அது கிளம்பும். இவனுக்கு முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானின்னு அவனுக்கு கிளம்பிடுது. அந்த வார்த்தைகளை கேட்டா, சாலிஹீன்களுடைய கண்ணியத்தை உங்களுடைய கல்வியிலிருந்து அல்லாஹ் எடுத்து விட்டானா இல்லையா? மதுஹபை விட்டதனுடைய விளைவு இது. அதே போல மதுஹபை விட்டால் வரக்கூடிய விளைவுகள் இரண்டாவது சொல்றாங்க, மனோ இச்சை மார்க்கமாகும். மனோ இச்சை மார்க்கமாகும். மனோ இச்சையை அவனுடைய மார்க்கமாக ஆக்கி விடுவான். மனோ இச்சை மார்க்கமாகிறது உதாரணம் சொல்லட்டா, இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால பெருநாள் தக்பீர் எப்படி சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கபீரா போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு கபீரா போயிடுச்சு. இந்த ஊர்ல நடக்கிறது தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதுக்கு பிறகு இவன் கபீராவும் போயிடுச்சு, அல்லாஹு அக்பரும் போயிடுச்சு. ஒருத்தன் நின்றுகிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறான், யாரும் தக்பீர் சொல்லாதீர்கள், யாரும் தக்பீர் சொல்லாதீர்கள், அதை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறான். யாரும் அல்லாஹ் அக்பர் சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு 100 மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தன் தக்பீர் சொல்றது தப்புன்னு சொன்னா, சொன்னவன் சில பேர் மௌத்தா போயிட்டான். அவன் ஹால் என்ன ஆச்சு? கொஞ்சம் பேர் கபீரான்னு சொல்லிட்டு போயிட்டான் இல்லையா? அதாவது முனிசிபாலிட்டிக்கு போறதுக்கு முன்னால கபீரா இருந்துச்சு, முனிசிபாலிட்டிக்கு போறதுக்கு முன்னால கபீரா இருந்துச்சு. முனிசிபாலிட்டிக்கு போன உடனே கபீரா போயிடுச்சு. இப்ப முனிசிபாலிட்டிக்கு போன பிறகு கபீரா போய் அல்லாஹ் அக்பர் போய் அல்லாஹ் அக்பர் சொல்லிடாதீங்க, அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறான். ஆமா ஆமா, முனிசிபாலிட்டிக்கு போயிட போயிடுச்சு அந்த இடம். அதனால நீங்க ஒரு காலத்திற்கு ஒன்றை, மனோ இச்சை மார்க்கமாகும். மனோ இச்சை புதுசா வஹி வருதா? வஹியா வருது. அலிவிசாஸ் சொன்னா இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஜியாரத் வேண்டாம். இப்ப இந்த மாசம் அவங்களுடைய பத்திரிகையில் வந்திருக்கு, பெண்களும் ஆண்களும் ஜியாரத் செய்யலாம். கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, கபருக்கு கூட்டமா வருவானோ, வந்துதான் கூட்டி கழிச்சு பார்த்தா மௌனம் இங்கதான் வந்து தீரணும். கடைசி எல்லாம் இங்கதான் வரணும். கூட்டி கழிச்சா கடைசியில் இங்கதான் வரணும். அது வர கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரி அவங்களாம் வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவரை திட்டுறது, இவரை திட்டுறது, அவர் அப்படி இவர் தலைப்பாக்கடி நடக்கிறாரு, இவர் அவர் சொல்றாரு அப்படி சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு சொன்னா இந்த சில்லற கூட்டம் கொஞ்சம் கை தூக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும் இல்லையா, அதுக்காக வேண்டி சொல்கிறாய். இது வர மார்க்கம் இல்லை உனக்கு. பெருமக்களே, என்னாச்சு? அல்லாஹ் அக்பர். அதுக்கு ஒரு ஆரம்பத்துல 14 சஜ்தா, இப்ப புதுசா வஹி வந்திருக்கு 4 சஜ்தா தான். ஆரம்பத்துல 14 சஜ்தாவை செய்யும். உன்னை நம்பி 14 சஜ்தா செய்தானே, அவன் என்னாச்சு? இப்ப 4 சஜ்தா தான். மீதி உள்ள சஜ்தாக்கள் எல்லாம் போயிடுச்சு.
அதே மாதிரி இப்ப இந்த மாசம் அவங்க பத்திரிகையில இன்னொரு ஒண்ணு, இந்த சாப்பாடு வைக்கிறத பத்தி தான் ஒரே விமர்சனம் பண்ணி வால் போஸ்ட்ல அடிச்சாங்க இல்லையா. சோறு வைக்கிறார்கள், சோறு என்ன அப்படி, சோறு என்ன இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ கல்யாணத்திற்கு சாப்பாடு வைப்பதற்கு ஹதீசுகளை ஆய்வு செய்து பார்த்தால் சாப்பாட்டுக்கு இவ்வளவுதான் அளவே இல்லை, எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாசம் வாங்கி வந்திருக்குங்க, இந்த மாசம் அளவே இல்லை. அவுலியும் உலகி சாத்தின் ஒரு ஆடு அடுத்தாவது வலியுமா கொடுங்கிறது குறைஞ்சபட்சம் எவ்வளவு நாள் வைக்கலாம். இந்த மாசத்துல இருந்து இது மனோ இச்சை அல்லவா. மார்க்கத்தை பின்பற்றுவது மனோ இச்சையாகும். நேற்று ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு, எதையா மாற்றிக்கொண்டே இருப்பது, மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை. நேற்று ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு, 3 சோதனை வரும். மதுகபை விட்டவர்களுக்கு 3 சோதனை வரும். முதலாவது, சாலிஹீன்களுடைய கண்ணியத்தை கல்பிலிருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான். மனோ இச்சை மார்க்கமாகும். அவங்களுடைய மனோ இச்சை தான் மார்க்கம். இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான். எதுக்கு? அதுக்கு ஒரு விளக்கம். பிஜேபிக்கு ஓட்டு போடணும், அதுக்கு ஒரு ஆயத்து. ஓட்டு போடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு ஆயத்து. அதிமுக ஆதரிக்கணும், அதுக்கு ஒரு ஆயத்து. திமுக ஆதரிக்கணும், அதுக்கு ஒரு ஆயத்து. அதுலயும் புதுசா சரக்கு என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றுறதுல வந்து எல்லாத்தையும் பின்பற்றக்கூடாது. அவங்கள ரெண்டா பிரிக்கும். அவங்க துன்யா வேற, அவங்க தீன் வேற. இப்ப புதுசா கொஞ்ச நாளா வகை வந்திருக்கு. நான் புதுசுன்னு நினைச்சேன். அதிலேயே ஊறி கிடக்கக்கூடிய எங்க சைவதிய சமுதாயத்தின் போர்வாள்கிட்ட சொன்ன அசத்து இதெல்லாம் அவங்க பழைய சரக்கு தான் அப்படின்னு சொன்ன அசத்து. இப்ப என்னன்னு சொன்னா, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எல்லாம் ஒரு டோனி பிளேயருங்கிறான், ஒரு நடிகருங்கிறான், அவனை பின்பற்றுறான். அவன் மாதிரி முடி வைக்கிறான், அவன் மாதிரி சட்டை போடுறான், அவன் மாதிரி இது பண்றான். ரசூலுல்லாஹ் பின்பற்றக்கூடாதான். இப்போ நம்ம மேற்படத்தில் சொன்னதுதான். அவங்க துன்யா வேற பிரிக்கணும், ஆகிரத் வேற பிரிக்கணும். எதுப்பா துன்யா, எது ஆகிரத், அதை சேர்த்து சொல்லணும் இல்லையா. கூறுகட்டவன் அதை சேர்த்து சொல்லணும். எது துன்யா எது ஆகிரத் என்று சேர்த்தல்லவா சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய துன்யாவை பின்பற்ற வேண்டியது இல்லை, அவங்க ஆகிரத்தை மட்டும் பின்பற்றணும். அவங்க பைத்துல் கலா போனது, 1க்கு 2க்கு போனதெல்லாம் துன்யாவா ஆகிரத்தா? அவங்க சாப்பிட்டதெல்லாம் துன்யாவா ஆகிரத்தா? சிறுநீர் கழித்த துன்யாவா ஆகிரத்தா? சல்லல்லாஹு எது ஆகிரத்து, எது துன்யா? அதில் செய்தனா சல்மானுல் ஃபாரிஸி தான் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுத் தந்தார்கள். ஹத்தல் ஹராத்தி, பைத்துல் கலா போகும் பொழுது எப்படி உட்காரணும் அது கூட நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள் என்று சஹாபிகள் சொல்கிறார்கள். அவங்க துன்யா வேற, ஆகிரத்து வேற. ஏன்னா எதையாவது ஒன்று சொன்னா இது துன்யான்னு சொல்லிக்கலாம். அவங்க நினைச்சதுக்கு மாத்தமா ஏதாவது ஒன்று வருதுன்னு ஹதீஸ்ல, இது துன்யா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இருக்கிறவங்க கேட்டு போயிருவான் இல்லையா. அது அப்படியே ஓஹோ துன்யா பின்பற்ற வேண்டியது இல்லை. சின்ன சின்ன விஷயத்திலையும் கண்டவனை எல்லாம் தன்னுடைய தலைவன் என்று யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறான், அவனை மாறி முடி வைக்கிறான், அவனை மாறி ஒரு மாதிரி நினைச்சான், முடிய நல்ல சீவி விட்டுக்கிட்டு அப்புறம் ஆட்டி விட்டுட்டு போறான். என்னத்தையும் அவனை மாதிரி செய்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற வேண்டியது இல்லையா. அல்லாஹ் தஆலா அவனுடைய ரசூலின் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறதுன்னு சொன்ன அந்த ரசூலை விட்டு யாரை பின்பற்றுவது? மனோ இச்சை மார்க்கமாகும். அதே போல 3வது சூல் ஹாத்திமா ஏற்படும். சூல் ஹாத்திமா, கெட்ட முடிவு ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம யாருக்கு அப்படி நினைக்கல. அல்லாஹ் தஆலா அவர்களையும் சரியான வழியில் அல்லாஹ் ஆக்கி வைத்தருள்வானாக. பெருமக்களே, நாம துஆ செய்ய. அந்த பிள்ளைங்க போயிருக்கிறாங்களா, அவங்கெல்லாம் வந்து ஐயோ பாவங்க, அந்த பிள்ளைகள்லாம் ஏதோ குர்ஆன் சொல்றான், ஹதீஸ் சொல்றான்னு பின்னால போறாங்களே தவிர அவங்களுக்கு வேற நிச்சயமா வேற ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பிள்ளைகளை பார்த்து அப்படிதான் நினைக்கிறேன். உலமாக்கள் வயிறு வளர்க்கிறார்கள். நான் ஒன்று சொல்லி முடிச்சிடறேன், அசத்து மேல வச்சு ரொம்ப நேரம் பேச முடியாது. உலமாக்கள் வயிறு வளர்க்கிறார்கள். இப்போ இந்த ஊர்ல பாப்போம்பா, உனக்கு எவ்வளவு துட்டு, எங்களுக்கு எவ்வளவு துட்டு பார்த்துருவோமே. நீ வாழ்க்கையில் என்ன வசதியில் குறைவாக இருக்கிறாய்? நாங்க வயிறு வளர்க்கிறோம், உலமாக்கள் வயிறு வளர்க்கிறார்கள். இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணித்த பெருமக்கள். என்னுடைய ஆசிரியர் தந்தை, நாம் வாழும் காலத்தில் வாழ்ந்தவர்கள். என்னுடைய ஆசிரியர் தந்தை அல்லாமா கமாலுதீன் ஹஜ்ரத் அவர்கள் பாக்கியாத்தில் ஓதி கொடுக்கிற நேரத்தில் சாதாரணமானவர்கள், ஹதீஸ் கலையில் அவ்வளவு தேர்ச்சி பெற்றவர்கள். புகாரிக்கு அரபியில விரிவுரை எழுதியிருக்கிறாங்க. மிக சிறந்த மேதை. அதற்கு அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலை. தமிழ்நாட்டினுடைய தலை மதரசாவான உம்முல் மதாரிஸில் பாடம் நடத்துறாங்க. அசத்துக்கு என்னன்னு கேட்டா, அந்த மாசத்துல அவங்களோட தடவை செருப்பு அறுந்து போச்சு. எங்களுக்கு ஊர்ல இருந்து பணம் வந்த நேரத்தில் அசத் சொன்னாங்க, இப்போ அந்த செருப்பை தச்சுட்டு வந்துரு, நான் மாசம் சம்பளம் வாங்கி பணம் தர்றேங்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அப்படி கழிஞ்சிச்சு. காலமெல்லாம் அல்லாஹ் 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 ரசூல் கால ரசூல் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சுவருக்கு உள்ளே தங்களுடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டு அது அல்லாத ஒன்றும் தெரியாத வாழ்ந்த அந்த பெருமக்கள், அந்த சாலிஹீன்கள், அவங்களையெல்லாம் வயிறு வளர்த்தா நீங்க எதுல குறைஞ்சிருக்கிறீங்க? ஒரு மஞ்ச அங்க வச்சுட்டு அன்னபூர்னால பேச வந்தவங்க தானே. இன்னைக்கு என்ன வண்டிகள்லாம் வருது?
இஸ்காபியா இஸ்காபி எல்லாம் வரத்தானே செய்யுது. அவளுக்கு இஸ்காடு வேற. ஒரு மஞ்ச பைய வச்சுக்கிட்டு நீங்க பஸ்ல வந்து இறங்கி பேச வந்த ஆட்கள் தானே. இன்னைக்கு வாழ்க்கையில் எந்த வசதியில உங்களுக்கு குறைவோ இது எப்படி வந்துச்சு? உங்கள்ட்ட சம்பளம் கூட வாங்க கூடாது. அது நபுவத்தில் சிறுக்கு. சம்பளம் வாங்கினா நபுவத்தில் சிறுக்கு. ஆரம்பத்தில் பயான், இப்ப அந்த வகை வேற மாறிடுச்சு. ஆரம்பத்தில் உள்ள பயான் சம்பளமும் நீங்க கொஞ்சமா தான் வாங்குறீங்க, ரொம்ப கம்மியாக தான் பணம்லாம் வாங்குறீங்க. என்ன பணம் உங்களுக்கு வருது? என்ன உங்களுக்கு வருது? வாழ்க்கையிலே வயிறு வளர்த்துக் கொண்டார்கள் உலமாக்கள் என்று சொன்னால் நீங்கள் குறைஞ்ச அளவுக்கு தான் பணம் வாங்குறீங்கன்னு உங்களுடைய நிலை. தனிப்பட்ட முறையில் நம்ம பேசுறதுக்கு இல்லை பெருமக்களை. உலமா எங்களை எல்லாம் பேசினா ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லை. சாலிஹீன்களான தங்களையே அர்ப்பணித்த பெருமக்களை எல்லாம் என்னங்க இமாம் ஷாஃபி உலகமெல்லாம் பார்த்தக்கூடிய அறிவுலக மேதை ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலியை உதாசீனப்படுத்தும் பொழுது இவங்களுக்கு இந்த உலமாக்கள்லாம் என்ன விஷயம்? அதனால் அருமையான பெருமக்களே, இந்த 3 காரியம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. சாலிஹீன்கள் சொன்ன அந்த வார்த்தை சத்தியமாகிறது. முதலாவது மதுஹபையார் விட்டார்களோ 3 சோதனை வரும். இவங்களுடைய வாழ்க்கையில கண்கூடா நம்ம பார்க்கிறோம். முதலாவது அவங்களுடைய கல்பிலிருந்து சாலிஹீன்களுடைய கண்ணியம் எடுபட்டு போய்விடும். இரண்டாவது அவங்களுடைய மனோ இச்சை மார்க்கமாக ஆகும். மூணாவது கெட்ட முடிவு ஏற்படும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். அதனாலே விளங்க வேண்டும், அவங்க மார்க்கத்திற்கு குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முரணா என்னென்ன நடக்கிறாங்க ஒரு தொகுப்பு என்ன தொகுத்த தயாரா இருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்றோம். சில பிள்ளைகளுக்கு ஒரு சந்தேகம். நேற்று ஒரு 2 பையங்க வந்தாங்க. அவங்க வந்து நாங்கள் மதில் மேல் சுவர் அப்படி நிற்கிறோம், இங்கே பாயவா அங்கே பாயவான்னு எங்களுக்கு தெரியல. என்ன விஷயத்துலப்பான்னு கேட்டான். இந்த கையாற்ற விஷயத்துலன்னு சொன்னாங்க. கையாற்ற விஷயத்துல இங்க வாங்க, நம்மளை கூப்பிட்டு வச்சு எங்க ஜலீலஸ்து சுபஹானந்தா இப்ப ரொம்ப ஆர்வம் எங்க ஜலீலஸ்துக்கு கூப்பிட்டு ஹதீஸ பூரா காட்டின உடனே போத சிறுத்து ரொம்ப ஹதீஸ் காட்டிட்டீங்க, ஆட்டக்கூடாதுங்கிறதுக்கு இவ்வளவு ஹதீஸ் இருக்குது, இவ்வளவு தெளிவா நீங்க சொல்லிட்டீங்களேன்னு சொல்லிட்டு கடைசியில் இமாம் கொண்டு போயிட்டான். அருமையான பெருமக்களே, அதனாலே இந்த விஷயங்களிலே விளங்க வேண்டும், மார்க்க ரீதியான காரியங்களை தெளிவுபடுத்த வேண்டும். இவர்கள் மனோ இச்சையை மார்க்கமாக கொண்டவர்கள். அதே போல சாலிஹீன்களை உதாசீனப்படுத்துபவர்கள் நபிமார்களை விமர்சிக்கிறார்கள், சஹாபிகளை விமர்சிக்கிறார்கள், வலிமார்களை விமர்சிக்கிறார்கள், ஆலிம்களை விமர்சிக்கிறார்கள். எல்லாத்தையும் தப்பு செய்கிற பொறுப்பு இவருக்கு தான் கொடுத்திருக்கு. ஏன்னா அதாவது அலைஹிஸ்ஸலாம் தப்பு செய்துட்டாங்க, அதே மாதிரி செய்தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செய்தார்கள். எல்லா தப்பையும் அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ஆக ஆக்கி விட்டார். இப்படிப்பட்ட சமூகத்தை பிளக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை தீனின் பெயராலே தவறான வழிகட்ட ஒரு பாதையில் அவர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார் என்பதை விளக்குவதற்காகத்தான் இவ்வளவு நேரம் சொல்ல முடிஞ்சிச்சு. அருமையான பெருமக்களே, நாம் எதை சொன்னோம் அதில் நல்ல விஷயங்களை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தாலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வெறும் உணர்ச்சி வசப்பட்ட கூட்டமாக மாத்திரம் இருந்துட்டு போகக்கூடாது. அவங்க சொல்வது தீன் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ற காரணத்தினால நாம சரிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த கூட்டம். அருமையான பெருமக்களே, அன்னைக்கு நடந்த கேசட்டை அசத்துக்கு எடுத்து அனுப்பிட்டோம். அதற்கு கேட்டுட்டு அங்கிருந்து என்ன செய்யிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த கூட்டம் முடிவு வர நிறைவாக தாங்கள் எல்லோரும் இருந்து, தினந்தோறும் இப்படி நம்ம கூட்டம் நடத்துறது இல்லையே, நம்ம ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு படுற பாடு இருக்குது, அவ்வளவு பெரிய பாடுபடுறோம். நம்ம ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு எவ்வளவு பெரிய பாடுபட வேண்டியது இருக்குது. அதனால ஒரு கூட்டத்துக்காக வேண்டி படக்கூடிய கஷ்டம். ஒரு துண்டு எடுங்க. இல்ல இல்ல, உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டம் நடத்துறோம். அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ நம்ம வந்து கூட்டத்துக்கு வர வேண்டியது இருக்கு, துட்டு நம்ம தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. எப்படி என்ன அந்த பக்கம் ஒரு ஆள் எழுந்துங்க, ஒரு ஆள். அதனால உண்மையிலே ரொம்ப பெரிய இந்த கூட்டத்துக்காக வேண்டி ஒரு கூட்டம் நடத்துறது எவ்வளவு பெரிய சிரமப்படுறோங்கிறது உங்களுக்கு அப்படி நெருக்கி வச்சுக்கா. பெரிய அளவு போடுவாங்க, நீங்க வெளியில் தெரியக்கூடாது. அதனால இன்ஷா அல்லாஹ் அசத் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமா அந்த காரியத்தை முடிங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சிறந்த கூலியை தருவான். பெருமக்களை, எந்த மனோ இச்சையும் இல்லை. குர்ஆனை ஹதீஸை சாலிஹீன்களை வழியை பின்பற்றுவதுதான் இதனுடைய நோக்கமே தவிர நிச்சயமாக எந்த விதமான ஒரு தவறான ஒரு பாதை அல்ல. தவறான பாதை நடக்கக்கூடியவர்களும் தங்களை மாற்றுவதற்குண்டான ஒரு முயற்சியாகத்தான் இந்த கூட்டம் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறப்பான இந்த கூட்டம் நடத்துறதுக்கு போதுமான அளவுக்குள்ள ஒரு உதவியாக நீங்க ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய ஹஜ்ரத் பிறந்தை அவர்கள் அவங்க சம்பந்தப்பட்ட அவ்வளவு விஷயத்தை லேப்டாப்ல ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அதற்கு சாதாரணமாக பேசினாலே 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். எல்லாம் அவங்க சம்பந்தப்பட்ட அக்குவேர். அந்த பேரை கேட்டாலே சில பேர் பிடிக்காது. அந்த பேரை கேட்டாலே
அன்னைக்கு ஒரு சோத்த கீத்த வச்சு எல்லாரும் இங்கே வந்து அங்கே போயிடாத, இந்த கூட்டத்தை கூட கேட்டுறாது அப்படிங்கிற மாதிரி உள்ள ஏற்பாடுகள் அவங்க வந்தாலே செய்கிற ஒரு நிலை. அதனால் அருமையான பெருமக்களை, அதிர்த்தவர்களுடைய அந்த பேச்சை கொஞ்சம் கவனமாக நீங்கள் தெளிவாக கேட்க வேண்டும். இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பொருத்தத்தை பெற்ற சாலிஹீன்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. எல்லா விதமான ஆமீன் சொல்லுங்களேன், எல்லா விதமான வடிகட்ட கூட்டங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. தவறு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை எல்லாம் அவர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா சத்திய பாதையிலே கொண்டு வந்தருள்வானாக. இந்த தீனை உலகத்தில் நிலைநிறுத்த செய்வதற்கு அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் காரணஸ்தர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.